நாமக்கல் மாவட்டத்தின் பிரதான தொழிலான வாகனங்களுக்கு பாடி கட்டும் தொழிலானது பல்வேறு காரணங்களால் நலிவடைந்து வருகிறது. மத்திய பட்ஜெட்டில் அவர்களின் கோரிக்கை பற்றி இந்த தொகுப்பில் காணலாம். முட்டைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் பொருளாதார வளர்ச்சியிலும் வேலை வாய்ப்புகளிலும் முக்கிய பங்கு வகிப்பது லாரி தொழில். 1970ஆம் ஆண்டு நாமக்கல் மாவட்டத்தில் லாரி தொழில் துவங்கப்பட்டு படிப்படியாக வளர்ந்து தேசிய அளவில் முன்னணி வகித்து வருகின்றது. இதில் மாவட்டத்தில் பிரதான தொழிலாக விளங்கியது லாரிகளுக்கு செயல் வடிவம் தரும் பாடி கட்டும் தொழில். இந்த தொழிலில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட லாரி பாடி தொழில் பட்டறைகள் இயங்குகின்றன. இந்த தொழில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரமாக இருந்து வருகின்றது. நாமக்கல்லுக்கு லாரி பாடி கட்டுவதற்காக பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் லாரிகள் அதிக அளவில் இங்கு வந்தன. ஆனால் ஜிஎஸ்டி வரி உயர்வு, உதிரி பாகங்கள் விலை உயர்வு போன்ற பல்வேறு பிரச்சனைகளால் இத்தொழில் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இதனால் பல நூறு சிறு பட்டறைகள் மூடப்பட்டு பல லட்சம் தொழிலாளர்களின் நிலை கேள்விக்குறியாகி உள்ளது. மேலும் தற்பொழுது மத்திய அரசு பழைய வாகனங்களை புழக்கத்திலிருந்து நீக்க மேற்கொண்டு வரும் ஸ்கிராப்பிங் நடவடிக்கையால் 15 ஆண்டுகளுக்கு மேல் பயன்பாட்டில் உள்ள லாரிகள், பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்களுக்கு தகுதி சான்றிதழ் எனப்படும் FC புதுப்பிப்பதற்கான கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது இந்த தொழிலை கடுமையாக பாதித்துள்ளது. இதுகுறித்து லாரி பாடி கட்டும் தொழில் உரிமையாளர் சங்க தலைவர் தங்கவேல் நமது செய்தியாளரிடம் தற்போதைய நிலை குறித்து தெரிவிக்கையில், கொஞ்ச காலமாகவே தொழில் அப்படியே நலிவடைந்து வருது. அது காரணம் வெளி மாநிலத்திலிருந்து வர வண்டிங்க இங்க வரதில்லை. பாடி கட்ட வர வண்டிக்கும் தோல் வசூல் பண்றதுனால வெளி மாநிலம் இருந்து வர வண்டிகள்ல குறைஞ்சிருச்சு. டீசல் ரேட்டும் அதிகமா இருக்கிறதுனால அந்தந்த இடத்துலயே அவங்க நிறுத்தி ஆளை வச்சு வேலை பார்த்துக்கிறாங்க. இங்க நாமக்கல்ல பலாயிரம் குடும்பம் இந்த தொழில்னால வேலை இழந்து வாழ்வா சாகுவாங்கிற நிலைமையில ஓடிக்கிட்டு இருக்கு. இதை மத்திய கவர்மெண்ட் ஆராய்ச்சி பண்ணி ஜிஎஸ்டி வரியும் தோல் சுங்கக்கட்டு இதை கொஞ்சம் குறைச்சாங்கன்னா மறுபடியும் தொழில் எங்களுக்கு நல்லா இருக்கும். பழைய வாகனம் வைத்திருக்கிறவர்கள்லாம் நடுத்தரத்துக்கு கீழ்பட்ட மக்கள். அதனால மத்திய அரசு தயவு செஞ்சு இந்த மாதிரி பழைய வாகனங்களுக்கான FC கட்டணத்தை பட்ஜெட்ல விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய 2வது கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம். டோல் வசூல் செய்த அனைத்து டோல்களும் முற்றிலும் நீக்கப்பட வேண்டும் என்று இந்த மத்திய அரசு பட்ஜெட்ல வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே போல இந்த மாதிரி பழைய வாகனங்கள் கழிவுக்கு ஏற்படுத்தும் பட்சத்துல அந்த வாகன உரிமையாளருக்கு அந்த திட்டத்தை பற்றியான முழு விழிப்புணர்வு அவங்க ஏற்படுத்தணும். எதற்காக இதை பண்றோம், இதனால அவங்களுக்கு பாதிப்பு இல்லாம எப்படி நாங்க இந்த திட்டத்தை கொண்டு வர போறோம், பழைய வாகனம் வைத்திருக்கிற உரிமையாளர்களுக்கு மத்திய அரசு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டுக்கு ஆண்டு இன்சூரன்ஸ் கட்டணத்தை உயர்த்திட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த இன்சூரன்ஸ் கட்டணத்தை தயவு செய்து மத்திய அரசு குறைத்து எளிய லாரி உரிமையாளர்களும் பயன்படுத்த வண்ணம் இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று பட்ஜெட்ல எதிர்பார்க்கின்றோம். எனவே மத்திய அரசு பழைய வாகனங்களுக்கான FC கட்டணத்திற்கு முழுமையாக விலக்களிக்க வேண்டும், GST வரி உயர்வை குறைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் காதர் பாட்ஷாவுடன் செய்திக்குழு.